எல்லாம் அல்ல ஆரம்பிக்கின்றேன். அன்பானவர்களே, உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. நாங்கள் இந்த அரசியல் விமர்சனத்திலே காத்தான்குடியின் அல்லது மட்டக்களப்பு மாவட்டத்தின் அரசியல்வாதியான சகோதரர் எம்எல்ஏ ஹிஸ்புல்லா அவர்களுடைய கடந்த கால நிகழ்கால நடவடிக்கைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதாவது இடையில் விடுபட்ட விடயங்களை தொடர்ச்சியாக சொல்லாமல் அவ்வப்போது நினைவில் வருகின்ற போது சொல்லிக் கொண்டு வருகின்றேன். இதனை கேட்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பழைய விடயம் ஒன்றை சொல்லி புதிய விஷயத்துக்கு வரலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது சகோதரர் ஹிஸ்புல்லா அவர்கள் முதலாக 1989 ஆண்டு நாடாளுமன்றத்துக்கு தெரிவான போது அவர் நாடாளுமன்றத்தின் சுகபோகங்களை அனுபவித்திருக்கவில்லை. அவருக்கு அது புதிய விடயமாக இருந்தது. அதனால் தானோ என்னவோ அவர் காத்தான்குடி குறிச்சி மீரா ஜும்மா பள்ளி வாயலில் ஜும்மா தொழுகையின் பின்னர் ஒரு சத்திய பிரகடனம் ஒன்றை செய்தார். அதாவது, நான் 2 வருடத்தால் இந்த பதவியை வேறாவூர் அல்லது ஓட்டமாவடியைச் சேர்ந்த சகோதரருக்கு விட்டுக் கொடுத்து விடுவேன் என்று சொல்லி. ஆனால் பாராளுமன்றத்துக்கு 2 வருடம் மட்டில் போன போது அங்குள்ள வரப்பிரசாதங்களை அனுபவித்த என்கிற வகையில் அவர் அதனை விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இல்லை. அவருடைய நடவடிக்கைகளில் மாற்றம் ஏற்பட்டது. அப்போது ஒரு பிரபல வர்த்தகர் ஒருவர், ஒரு ஹாஜியார், காத்தான்குடியிலிருந்து இவரை சந்திப்பதற்காக இவரது வீட்டுக்கு கொழும்புக்கு சென்றிருந்தார். அங்கே இவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கின்ற போது அந்த சகோதரர் ஹிஸ்புல்லா அவர்களுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அது ஓட்டமாவடி பகுதியிலிருந்து வந்திருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். அப்போது இவர் சொல்லியிருக்கின்றார், காத்தான்குடியிலிருந்து 150க்கு மேற்பட்ட உலமாக்கள் என்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கின்றார்கள். அவர்கள், நீங்கள் இப்போது பாராளுமன்ற நடவடிக்கைகளில் அனுபவஸ்தனாகிவிட்டீர்கள். ஆகவே நீங்கள் விட்டுக் கொடுக்க கூடாது, நீங்களே தொடர்ந்து இந்த பதவியை வகிக்க வேண்டும் என்று சொல்லி காக்குடியாக பிடித்திருக்கின்றார்கள். இப்போது என்னுடைய வீட்டில் 150க்கு மேற்பட்ட உலமாக்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்லி சகோதரர் ஹிஸ்புல்லா அவர்கள் தொலைபேசியில் ஓட்டமாவடியைச் சேர்ந்த ஒருவருக்கு சொல்லி இருக்கின்றார். இதனை கேட்டுக்கொண்டிருந்த அந்த வர்த்தகர் அவர் வெளியே வந்து, இவர் பெரும் பொய்யனாக இருக்கின்றாரே, இவரே இப்படி கூறுகின்றார் என்று சொல்லி, நான் மட்டும்தான் இருந்தேன் அங்கே, நானும் விட்டுக் கொடுக்க வேண்டாம் என்று பேசிக் கொண்டிருக்கவில்லை, ஆகவே இவர் இப்படி பொய் சொல்கின்றாரே என்று சொல்லி வெளியே வந்து கருத்து தெரிவித்தார். இப்படித்தான் பொய்யும் புரட்டும் புழுகும் கலந்ததுதான் அரசியல் என்பதை மிக தெளிவாக விளங்கப்படுத்தியவர்களில் சகோதரர் ஹிஸ்புல்லா அவர்களும் ஒருவர் ஆவார். எனவே தற்போதைய அரசியல் நிலைமையை பொறுத்த மட்டில் இன்னும் ஹிஸ்புல்லா அவர்களுடைய மௌனம் கலைந்த பாடில்லை. ஏனெனில் வேட்புமனு தாக்கல் செய்கின்ற தினம் வரை இந்த குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். வேட்புமனு தாக்கல் செய்ததன் பின்னரும் சில நேரம் நாங்கள் இருந்து ஒதுங்கிக் கொள்கின்றோம் என்று சொல்கின்ற வேட்பாளர்களும் இருப்பார்கள். ஆகவே யாரை நம்பி யாருக்கு பின்னால் செல்வது என்று தெரியாமல் சகோதரர் ஹிஸ்புல்லா இன்னும் திக்குமுக்காடி கொண்டிருக்கின்றார். தற்போது வேட்பாளர்களாக தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச, முன்னாள் ஜனாதிபதியின் புதல்வர் நாமல் ராஜபக்ச, இப்படி களத்தில் நிற்பவர்களோடு மிகவும் பேசப்படுகின்ற ஒருவராக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர், மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தோழர் அவர்கள் இந்த போட்டியிலே நிற்கின்றார்கள். இதுவரையில் வேட்புமனு தாக்கல் செய்தவர்கள் ஒரு 30 பேரை நெருங்குகின்ற இந்த நேரத்தில் இந்த 4 பேருடைய பெயர்களும் தான் கூடுதலாக பேசப்படுகின்றது. அதிலே வடக்கையும் கிழக்கையும் வேறு வேறாக பிரித்து நீதிமன்றத்திலே
அனுமதி பெற்று நீதிமன்றத்திலே தீர்ப்பினை பெற்று வடக்கையும் கிழக்கையும் வெவ்வேறு மாகாணங்களாக பிரித்த பெருமை மக்கள் விடுதலை முன்னணியை சாரும். எனவே யார் என்ன சொன்னாலும் கிழக்கில் வாழ்கின்ற முஸ்லிம்கள், கிழக்கில் வாழ்கின்ற தமிழர்கள், இவர்களெல்லாம் உண்மையில் மக்கள் விடுதலை முன்னணிக்கு இவ்வாறு பிரித்து வழங்கியதற்காக நன்றி கடன் பட்டிருக்கின்றார்கள். இந்த கிழக்கு மக்கள் இந்த தேர்தலிலே தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க அவர்களை ஆதரிப்பதுதான் பொருத்தமாக இருக்கும் என்ற கருத்து தற்போது புத்திஜீவிகளால் பேசப்பட்டு வருகின்றது. ஏனைய வேட்பாளர்களை பொறுத்தவரையில் அவர்களோடு நிறைய திருடர்களும் இருக்கின்றார்கள், சமூக விரோத செயல்களிலே ஈடுபட்டவர்கள் இருக்கின்றார்கள். அப்படி பார்க்கின்ற போதும் கூட இந்த நாட்டு மக்களுக்கே கடமைப்பாடு இருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் திசாநாயக்க அவர்களை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21 ஜனாதிபதியாக்க வேண்டிய கடமைப்பாடு இந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் இருக்கின்றது என்று கூறிக்கொண்டு இன்றைய